subscribe to my channel. வணக்கம். இன்னைக்கு அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லை மாவட்டம் தாளையத்து அருகே காமராஜர் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமர் கோவில் மற்றும் ஸ்ரீ முத்தாரம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தாளையத்து அருகே காமராஜர் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராமர் கோவில் மற்றும் ஸ்ரீ முத்தாரம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. யாகசாலை பூஜையுடன் துவங்கிய இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் கணபதி ஹோமம், வாஸ் சாந்தி, திருவிளக்கு பூஜை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இன்று அதிகாலை முதல் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் கலசங்களில் பூஜிக்கப்பட்டு கோபுரம் மற்றும் விமானங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டன. பின்னர் சிறப்பு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விநாயகர், ராமர், அம்பாள் அனைவருக்கும் சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாரணையும் நடைபெற்றன. இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை செய்து சாமி தரிசனம் செய்தனர். விநாயகர் குமாரடைய வாழ்விட ராமர் சன்னதிக்கு வரும் அனைவரும் இதனைத் தொடர்ந்து அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. ஆன்மீக உணர்வுடன் நடைபெற்ற இந்த கும்பாபிஷேக விழா
பக்தர்களின் மிகுந்த வரவேற்பை பெற்றது. கலந்து கொண்ட பக்தர்களுக்கு மாபெரும் அன்னதானமும் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழா கமிட்டியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் வெகு விமர்சையாக செய்திருந்தனர். ஸ்ரீ ராமபுரான் முத்தாரம்மனுடைய கோயில் விநாயகர் ஆலயமும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயில் எங்க இருக்குன்னா தாளையத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் அருகில கீழ்புறமா இருக்கு. மிக பழமையான கோயில். 200 வருஷத்துக்கு முன்பாக தோன்றிய கோயில். இந்த கோயில் 2வது வருடமாக மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த கேட்ட வரம்லாம் கொடுக்கக்கூடிய ராமபுரான் எங்கள் ஆலயத்தில் இருக்கிறதுனால மிக சிறப்பா இருக்கும். ஜடாய் தீர்த்தத்துல ஜடாயை அடக்கம் பண்ணிட்டு 16 நாட்கள் இந்த ஆலயத்துல இந்த இடத்துல தங்கி இருந்ததுனால இந்த ஆலயம் பழம்பெரும் ஆலயமாக இன்னும் வரக்கூடிய காலங்களில் அயோத்தி ராமர் கோயிலுக்கு அடுத்து இந்த திருநெல்வேலி மாவட்டத்துல, தமிழ்நாட்டுல திருநெல்வேலி மாவட்டத்துல இந்த ஆலயம் ரொம்ப பெரிய பெரிய ஆலயமாக வளரும். எங்களுடைய நம்பிக்கை வீணாகாது. இந்த ஆலயத்தை வழிபடுறவங்களுக்கு ஸ்ரீ ராமபுரான் ஆஞ்சநேயர் ஐயா, இளைய பெருமாள், லட்சுமண பெருமாள், சீதாதேவி, பெரிய முத்தாரம்மன், சின்ன முத்தாரம்மன், முப்புடாதி அம்மன், உச்சி மகாளி அம்மன், சந்தனமாரியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்கள், வைரவர், வண்டிமலையான் பலிபீடம் கொண்ட வட பத்திரகாளி கொண்ட ஆலயம் மிக பெரிய ஆலயம். பெரும்பாலும் கோயில்களை எடுத்துக்கிட்டா 5 அம்மன்களும் வரிசையா இருக்காது. இந்த ஆலயத்துல வந்து பாருங்க 5 அம்மன்கள் இருப்பாங்க. சின்னமுத்தார், பெரிய முத்தார், முப்புடாதி அம்மன், சந்தனமாரியம்மன், உச்சி மாரியம்மன், இவங்க 5 பேர் வரிசையா இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைவில்லாம காட்சி கொடுக்கல. ரொம்ப கில்லாடி. எந்த வரம் கேட்டாலும் தரக்கூடியவங்க. பிள்ளை வரம், மாங்கல்ய வரம், வேலை வாய்ப்பு வரம், அப்படி எந்த வரம் கேட்டாலும் தரக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த இந்த அம்மன்களை இந்த நாட்டு மக்கள் எல்லாரும் வணங்கி வரம் பெறுவதற்கு இந்த ஆலயத்திற்கு எல்லா மக்களும் வரும்படி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். வரக்கூடிய காலங்களில் அயோத்திக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த ஆலயம் பெரிய ஆலயமாக வளரும் என்று முழுமையோட நம்பி இருக்கின்றோம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு கும்பாபிஷேக விழா இன்னைக்கு மிக சிறப்பாக 13 வருடங்கள் கழித்து நடக்கிறது. மிக சிறப்பாக நடந்து முடிந்தது. மகா கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பா முடிஞ்சு. எல்லா மக்களுடைய ஆதரவும், எல்லா சமுதாய மக்கள் ஆதரவும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த ஆலயத்தை உயர்த்துவதற்கு உதவி பண்ணியிருக்காங்க. எல்லா மக்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ புரோகிராமுக்கு உதவி செய்த அந்த நிர்வாகத்துக்கு நன்றி.